மாவட்டம் கும்படிப்பூண்டி அடுத்த கோட்டைக்கரை நேதாஜி நகர் பகுதியில் கடந்த 4ஆம் தேதி ஆக்கிரமிப்பு அகற்ற வந்த அதிகாரிகளுக்கு முன்பு தனது உடலில் தீமூட்டி கொண்டு சாலையில் ஓடிய இளைஞர் ராஜ்குமார் என்பவர். அவருக்கு வயது 33. சென்னை KMC மருத்துவமனையில் தீவிர சிகிச்சையில் இருந்து வந்தார். இந்நிலையில் இன்று காலை 4:30 மணி அளவில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளார். குறிப்பாக 1.5 சென்ட் நிலத்திற்காக தீமூட்டி கொண்டு சாலையில் ஓடி அதிகாரிகளுக்கு முன்பு சாலையில் ஓடி தனது உயிரை மாய்த்து கொண்டுள்ளார். இதனிடையே அவரது உறவினர் சகோதரன் அண்ணனிடம் தொலைபேசியில் தொடர்பு கொண்ட போது தனது தம்பி உயிரிழந்துள்ளார். இதற்கு நாங்கள் உடலை பெற்றுக்கொள்ள மாட்டோம் எனவும் எங்களுக்கு நியாயம் கிடைக்க வேண்டும். நாங்கள் ரசீது கட்டி வந்துள்ளோம், அதாவது பட்டா உள்ளது எங்கள் நிலத்திற்கு, ரசீது கட்டி வந்துள்ளோம் உள்ளிட்ட அனைத்து ஆதாரமும் தங்கிடம் உள்ளது. இந்த நிலத்திற்காகவே தனது தம்பி உயிரை மாய்த்து கொண்டுள்ளது. அதாவது ஒரு உயிரிழக்கும் முன்னதாக ஒரு வீடியோவானது வெளியானது, அது நமது செய்தியில் கூட ஒளிபரப்பியிருந்தோம். ஒரு 15 பேரை குறிப்பிட்டுள்ளார். இவர்களால் தான் தன் உயிரை மாய்த்து கொள்ள உள்ளதாகவும் ஒரு வீடியோவை வெளியிட்டிருந்தார். ஒரு 1.5 சென்ட் நிலத்துக்காக தனது உயிரை மாய்த்து கொண்ட இளைஞரால் இந்த கும்படிப்பூண்டி பகுதி பெரும் பரபரப்பாக பேசப்பட்டு வருகிறது. குறிப்பாக இது அரசியல் விமர்சகர்களும் பல்வேறு கருத்துக்களை கூறியிருந்தனர். இந்நிலையில் இன்று காலை அதிகாலை 4:30 மணி அளவில் தனது உயிரை அவர் மாய்த்து கொண்டுள்ளார். விவரங்களுக்கு நன்றி மோகன்.